சங்ககிரி அருகே ரேஷன் கடை இடிந்து விழும் நிலையில் உள்ளதால் தேர்வு செய்யப்பட்ட இடத்தில் புதிய கட்டிடம் கட்டித்தர பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சங்ககிரி பேரூராட்சி 18வது வார்டு ஆனைக்கல் பாளையத்தில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். அங்கு மக்கள் பயன்பாட்டிற்காக 30 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட ஓட்டுக்கூரை கட்டிடத்தில் 15 ஆண்டுகளாக ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் கட்டிடம் பழுதடைந்து சுவர்களில் விரிசல் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் உள்ளதாக பொதுமக்கள் அதிகாரிகளிடம் கோரிக்கை வைத்தனர். அதன் பேரில் வருவாய்த்துறையினர் அங்குள்ள அரசு பள்ளி அருகே ரேஷன் கடை கட்டுவதற்கான புதிய இடத்தை தேர்வு செய்து கொடுத்துள்ளனர். ஆனால் இடம் தேர்வு செய்யப்பட்டு பல ஆண்டுகளாகியும் புதிய கட்டிடம் கட்டித்தராமல் பழைய கட்டிடத்திலேயே ரேஷன் கடை செயல்பட்டு வருகிறது. எனவே பழுதடைந்த கட்டிடம் இடிந்து விழுவதற்குள் புதிய நியாய விலை கட்டிடத்தை திறந்து வைக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதிய கட்டடம் கட்ட அதிகாரிகிட்ட கொடுத்து அவங்க பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி இடம் தேர்வு செஞ்சுட்டாங்க. ஆனால் அது பல ஆண்டுகள் ஆயும் அவங்க இதுவரையிலும் கட்டடம் கட்டலை. அவங்கள கேட்டால் எம்பி பண்ணுறாலும் எம்எல்ஏ பண்ணுறாலும் இப்படி காரணத்தை சொல்லியே எங்களை தட்டி கழிக்கிறாங்க. ஆகவே இதில் மாவட்ட தலைமை தலையிட்டு எங்களுக்கு புதுசாக தேர்வு செஞ்ச இடத்துல கட்டடத்தை கட்டி எங்களுக்கு ரேஷன் கடையை மாற்றி கொடுத்து எங்களுக்கு ஒரு சௌகரியத்தை உண்டு பண்ணி கொடுக்குமாறு மாவட்ட தலைமையை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதை கண்டித்து மாணவர்கள் திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சுமார் 2000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர். இங்கு பகுதி நேர உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றி வந்த ஜெயராஜ் என்பவர் பெரும்பேடு அரசு பள்ளிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்த மாணவர்கள் காலையில் வகுப்புகளை புறக்கணித்து திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களை சமரசம் செய்து பள்ளிக்கு அனுப்பி வைத்தனர். நீலகிரியில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த நபருக்கு மருத்துவமனையில் மின்சாரம் இல்லாததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் மசனகுடியில் 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இவர்கள் வனப்பகுதியில் வாழ்ந்து வரும் நிலையில் இங்குள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் மசனகுடியில் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் சாலை விபத்தில் படுகாயமடைந்த இருவர் மசனகுடி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வந்துள்ளனர். அப்பொழுது பெரும்பாலான நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கும் அறையில் மின்விளக்குகள் எரியாததால் டார்ச் லைட் வெளிச்சத்தில் அங்குள்ள செவிலியர்கள் சிகிச்சை அளித்துள்ளனர். இதுகுறித்து பலமுறை நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவித்தும் இதுவரை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மின் பராமரிப்பு பணிகள் செய்யவில்லை என கூறப்படுகிறது. தொடர்ந்து கடந்த வாரம் கோத்தகிரியில் மின் சப்ளை இல்லாத காரணத்தினால் மொபைல் வெளிச்சத்தில் குழந்தைக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை ஒட்டி சாலவாக்கம் பேருந்து நிலையத்தில் 47 கிலோ எடை கொண்ட பிரம்மாண்ட கேக் வெட்டி திமுக நிர்வாகிகள் கொண்டாடினர். காஞ்சிபுரம் தெற்கு மாவட்டம் சாலவாக்கம் பேருந்து நிலையத்தில் சாலவாக்கம் ஒன்றிய திமுக சார்பில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் 47வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரம்மாண்ட கேக்கினை காஞ்சி தெற்கு மாவட்ட செயலாளர் உத்தரமேரூர் சட்டமன்ற உறுப்பினர் க. சுந்தர் வெட்டி பொதுமக்களுக்கு வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஒரே சமயத்தில் கழக மூத்த முன்னோடிகள் வரிசையாக நின்று 1 கிலோ கேக்கினை வெட்டி நூதன முறையில் உதயநிதி ஸ்டாலினின் பிறந்த நாளை கொண்டாடினர். இதனைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை புரிந்த சுமார் 200க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அறுசுவை உணவும் வழங்கப்பட்டது. துணை முதலமைச்சர் உதயநிதியின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கினர். விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி சார்பில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு விழுப்புரம் சட்டமன்ற அலுவலகத்தில் விழுப்புரம் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமணன் தலைமையில் 500க்கும் மேற்பட்டவர்கள் ரத்த தானம் வழங்கினர். ரத்த தான முகாமை விழுப்புரம் தெற்கு மாவட்ட பொறுப்பாளர் கௌதம சிகாமணி தொடங்கி வைத்தார். பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்து கருத்து தெரிவித்த தமிழக முதல்வருக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரத்தில் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை போலீசார் கைது செய்தனர். தமிழக முதல்வர் தொழிலதிபர் சந்திப்பு குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து தெரிவித்தபோது அதற்கு தமிழக முதலமைச்சர் தெரிவித்த கருத்து பாமகவினரிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
இந்நிலையில் இந்த கருத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் மாவட்ட பாமக செயலாளர் மகேஷ் தலைமையில் 50க்கும் மேற்பட்டோர் கண்டன முழக்கங்களை எழுப்பி சாலை மறியலில் ஈடுபட முயன்றனர். அப்போது அங்கு வந்த காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட்ட பாமகவினரை கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். சென்னை புது வண்ணாரப்பேட்டையில் பாதாள சாக்கடையிலிருந்து மழைநீர் வெளியேறியதால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தொடர் மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் புது வண்ணாரப்பேட்டையில் பெய்த மழையின் காரணமாக மெட்ரோ ரயில் நிலைய வளாக தரைதளத்தில் அமைக்கப்பட்டிருந்த பாதாள சாக்கடையிலிருந்து வெளியேறிய மழைநீரால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது தரைதளத்தில் இருந்த லிப்டுக்குள் மழைநீர் புகாத வண்ணம் மெட்ரோ ஊழியர்கள் லிப்ட் வாயிலை சுற்றி மணல் மூட்டைகளை அடுக்கி பின்னர் மழைநீரை அகற்றும் பணியில் ஈடுபட்டனர். சரியான கட்டமைப்பு இல்லாததால் மழைநீர் வெளியேறியதாக குற்றச்சாட்டு வைத்துள்ள மெட்ரோ ரயில் பயணிகள் உடனடியாக மழைநீர் ரயில் நிலையத்துக்குள் வராதபடி கட்டமைப்பை சரி செய்ய வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.